உலகம் முழுவதும் பல மதத்தினரும் மக்களும் தங்களுடைய கடவுளுக்கென்று ஆலயங்களை கட்டுறாங்க. அங்கு கடவுள் இருப்பதாகவும் அங்கு போய் வருவதன் மூலியமாகவும் கடவுளை தரிசிக்கலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புறாங்க. இந்த ஆலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் வேற எதுவும் கிடையாதுங்க, கடவுள் வாசம் செய்யும் இடம். இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னா கடவுளுடைய வீடு. இந்துக்கள் இதை கோயில் அப்படின்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இதை ஆலயம் சர்ச் என்று சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் இதை மசூதி என்று சொல்றாங்க. ஒரு மனிதன் வாசம் செய்ய வீடு இருப்பது போல கடவுள் வாசம் செய்ய இருக்கும் வீடுதான் ஆலயம். ஒரு மனிதனை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போய் அந்த மனிதனோடு பேசி பழகினால் அவரை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளலாம். அதுபோல கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்கள், அதனுடைய அமைப்பு, இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லா மதத்திலும் ஆலயம் என்பது ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. அதனுடைய வடிவ அமைப்பு என்பது ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறாக இருக்கு. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்து மதத்தின் கோவிலின் அமைப்பானது இப்படியாக இருக்கிறது. முதலில் ஒரு நுழைவு வாசல், பின்பு பலிபீடம், அந்த பலிபீடத்தின் மேல் பலியிடும் மிருகத்தின் உருவ சிலை, பொதுவாக காளையின் உருவ சிலை இருக்கும். இதை நந்தி என்று சொல்லுவாங்க. சில கோயில்ல அக்னி பீடம் வைத்திருப்பாங்க. இந்த பலிபீடத்தை தொடர்ந்து தண்ணீர் தொட்டியோ அல்லது கிணறோ அல்லது குளமோ இருக்கும். சில கோயில்ல தீர்த்த தொட்டி வச்சிருப்பாங்க. மக்கள் எல்லோரும் அந்த தீர்த்த தொட்டியில பாட்டில் அந்த தீர்த்தத்தை பிடித்து கொண்டு போவதை நம்ம பார்க்கலாம். அதற்கு பின் மண்டபம். இந்த மண்டபத்தின் வலது புறத்துல பிரசாதம் இருக்கும், இடது புறத்துல விளக்குகள் இருக்கும். இதற்கு பின் திரைசீலை நம்ம பார்க்கலாம். இந்த திரைசீலைக்கு பின் இருக்கிற ஒரு இடம்தான் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் கடவுள் வாசம் செய்கிறார் என்று சொல்றாங்க. இந்த கர்ப்ப கிரகத்துக்கு பூசாரி மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போய் வர முடியும். இதுதான் இந்துக்களுடைய கோவிலின் அமைப்பு. இந்த அமைப்பு, இதில் உள்ள பொருட்கள் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? இதிலிருந்து கடவுளை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? கோயிலுக்கு செல்ற அநேகருக்கே இந்த அமைப்பை பற்றியோ இதில் உள்ள பொருட்களினுடைய அர்த்தத்தை பற்றியோ தெரியாது. பலிபீடம் எதற்கு, தீர்த்த தொட்டி எதற்கு, எதற்கு பிரசாதம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்கு விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விகள் கேட்டால் அநேகருக்கு விளக்கம் தெரியாது. இப்போ இந்துக்களுடைய ஆலயத்தை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவ ஆலயத்தை பற்றி பார்ப்போம். வேதாமத்தில் சங்கீத புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப கடவுளுடைய மெய் வீடு, மெய் ஆலயம் பரலோகத்தில் இருப்பதாக வேதம் சொல்கிறது. அப்ப பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னா நாம எப்படி பார்ப்பது? இத மனிதர்கள் யாராவது பார்த்திருக்காங்களா? பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய வீட, ஆலயத்தை யாராவது பார்த்திருக்காங்களா? இல்ல கடவுள் வெளிப்படுத்தி இருக்காரா அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம தேடி பார்த்தா மோசே என்கிற நபருக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய வீட்டை காமிச்சிருக்காரு. அந்த ஆலயத்தினுடைய மாதிரியை மோசை காமிச்சு அதன்படியே பூமியிலையும் ஒரு ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி யாத்ராம் 25ஆம் அதிகாரத்தில் நாம படிக்கலாம். இதைத்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று வேதம் சொல்கிறது. அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் மாதிரியை பார்த்து பூமியில் கட்டப்பட்ட ஆலயத்தை தான் ஆசரிப்பு கூடாரம் என்று வேதம் சொல்கிறது. ஏன் இதை ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது என்றால், ஆரம்ப கட்டத்துல இது ஒரு கூடார வடிவில் போடப்பட்டதால் இதை ஆசரிப்பு கூடாரம் என்று வேதம் சொல்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் சாலமோன் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை பின்பு கட்டினார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய வீட்டை பற்றி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை, மோசே கட்டின இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்த்தா கடவுளுடைய பரலோக வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்ப்போம். முதலில் வாசல். இந்த வாசலுக்குள்ளாக நுழைந்தால் பிரகாரம் இருக்கும். இந்த பிரகாரத்தில் 2 பொருட்கள் இருக்கிறது. ஒன்று பலிபீடம், அந்த பலிபீடத்தை தொடர்ந்து தண்ணீர் தொட்டி. பலிபீடம் பலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தொட்டி சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தை தாண்டினால் ஒரு கூடார அமைப்பு இருக்கும். இந்த கூடார அமைப்புக்குள்ளாக 2 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு பரிசுத்த ஸ்தலம், 2வது பிரிவு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 2 பிரிவுகளையும் இடையே ஒரு திரைசீலை இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருக்கும்.
வலது புறத்தில் ஒரு மேஜை, அதன் மீது அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதன் மீது 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இடது புறத்தில் 7 குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். பின்பு மூன்றாவது பொருள், திரைசீலுக்கு முன்பாக தூப பீடம் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இந்த கூடாரத்தில் இருக்கிற இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 முக்கியமான பொருட்கள் இருக்கிறது. 10 கட்டளைகள், மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருப்பதாக வேதம் சொல்கிறது. கிருபாசனம் என்றால் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சிங்காசனத்தை குறிக்கிறது, ஆண்டவருடைய இருக்கையை குறிக்கிறது. இங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதாக, கடவுள் இங்கு வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபாசனத்தின் ஓரங்களில் 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கடவுளுடைய பிரசன்னத்துல கேருபீன்களால், தேவ தூதர்களால் கடவுள் சூழப்பட்டு இருக்கிறார். இதுதான் மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்தின் வடிவம், அமைப்பு. இதை பார்ப்பதன் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி பரலோகத்துல ஆலயம் இருக்கிறது. தேவனுக்கு இதே மாதிரி ஆலயம் இருக்கிறது. அங்க பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, 7 குத்து விளக்குகள் இருக்கிறது, அப்பங்கள் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. சிங்காசனத்தை சூழ்ந்து தூதர்கள் இருக்காங்க. அங்குதான் தேவன் இருந்து அண்ட சராசரத்தையும் ஆட்சி புரிகிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசரிப்பு கூடாரமும் அதில் உள்ள பொருட்களும் கடவுளை பற்றி நமக்கு என்ன வெளிப்படுத்துது, என்ன பாடங்களை நமக்கு சொல்லித் தருது, அதை பற்றி நாம் வேதத்திலிருந்து படிப்போம். முதலாவது நுழைவு வாசல். இந்த வாசல் யாரை குறிக்கிறது? நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறார். மனிதன் கடவுளை அடைவதற்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையும் நமக்கு ரட்சிப்பும் தருகிற ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பும் மீட்பும் உண்டு. இரண்டாவது பொருள், பலிபீடம். பலிபீடம் எதை குறிக்கிறது? பலிபீடமும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. எப்படி? இந்த பலிபீடம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு இந்த பலி முறையை கடவுள் ஏற்படுத்தினார்? மனிதன் பாவம் செய்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தபோது உனக்காக நான் மரிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் மனிதர்களுக்கு கொடுத்தார். அதை மனிதர்கள் நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் பலி செலுத்த வேண்டும். எப்போதெல்லாம் அவர்கள் பாவம் செய்கிறார்களோ அப்போதெல்லாம் ஒரு ஆட்டை எடுத்து பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு முறைமையை மனிதர்களுக்கு தேவன் கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு முறை இந்த பலி செலுத்தும் போது இந்த ஆடு என்னுடைய பாவத்துக்காக மரிப்பது போல என்னுடைய ஆண்டவர் எனக்காக மரிப்பார் என்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்குள்ளாக எப்போதும் இருக்கும். அப்ப இந்த வழிமுறை யாரை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் கடவுள் நமக்காக மரிப்பார் என்கிற கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி நமக்காக மரித்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:29 யோவான் தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சொல்கிறார். அப்போ அவர்தான் நமக்கான பலியான தேவ ஆட்டுக்குட்டி. பலிபீடம் இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை, மரணத்தை குறிக்கிறது. மூன்றாவது பொருள், தண்ணீர் தொட்டி. பலிபீடத்திற்கு அடுத்து இருக்கும் பொருள் தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டி எதற்காக அங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுத்திகரிப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இங்கு மறுபிறப்பு என்கிற அனுபவம் ஜலத்தோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது, அதாவது தண்ணீரோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்போ இந்த தண்ணீர் தொட்டி எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் மறுபிறப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. நாம பலிபீடத்தை பத்தி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அப்படி மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்கிற மாபெரும் நம்பிக்கையை இந்த தண்ணீர் தொட்டி நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது பொருள், அப்பங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் வலது புறத்தில் ஒரு மேஜையும் அதன் மீது 12 அப்பங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 12 அப்பங்கள் எதை குறிக்கிறது? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்பம். அவர்தான் நமக்கு உணவை தருகிறார்.
நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர் அவர்தான். சரீர ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுங்க, ஆவிக்குரிய அப்பமாகிய ஜீவ வார்த்தையும் தருகிறவர் அவரே. 12 அப்பங்கள் இருக்கிறது. இந்த 12 அப்பங்களும் 12 கோத்திரத்தை குறிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, 12 மாதங்களும் நம்மை போஷிக்கிறார். வருடம் முழுவதும் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அப்பம் யாரை குறிக்கிறது என்றால் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 5வது பொருள் குத்து விளக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் இடது புறத்தில் 7 தண்டுகளுடைய குத்து விளக்குகள் இருக்கும். இந்த குத்து விளக்கத்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கே ஒளி கொடுக்கிற ஒரு பொருள். அதுபோல பாவ இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த பாவ இருள் நிறைந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தார். குத்துவிளக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 6வது பொருள் தூபபீடம். இந்த தூபபீடம் திரைசீலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த தூபபீடம் எதை குறிக்கிறது? சங்கீதம் 141ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவுது. அப்போ விண்ணப்பம் என்பது தூபத்தோடு ஒப்பிட்டு இங்கு பேசப்படுகிறது. அதாவது ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் என்பது தூபத்தோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்போ தூபபீடம் எதை குறிக்கிறது என்றால் ஜெபத்தை குறிக்கிறது. நமக்காக ஜெபம் செய்கிறவர் யார்? பொதுவாக அந்த தூபபீடத்துக்கு முன்பாக இருந்து ஆசாரியன் தான் என்ன பண்ணுவார்னா மக்களுக்காக வேண்டுதல் செய்வார். அதுபோல பரலோக ஆலயத்தில் நமக்காக பிதாக்கு முன்பாக இருந்து வேண்டுதல் செய்கிற அந்த மகா பிரதான ஆசாரியன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்னா நமக்காக பிதாக்கு முன்பாக இருந்து வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அங்கு மன்றாடி கொண்டிருக்கிற மகா பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 7வது பொருள் உடன்படிக்கை பெட்டி. இந்த கூடாரத்தில் இருக்கிற 2வது அமைப்பு என்ன அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தில் இருக்கும் பிதாவுக்கும் பாவ உலகத்தில் வசிக்கும் மனிதர்களுக்கும் அன்பின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பாக இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 பொருட்கள் இருக்கும். முதல் பொருள் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளையில் எதை போதிக்கிறது என்றால் அன்பை போதிக்கிறது. முதல் 4 கட்டளை தேவன் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த 6 கட்டளை மனிதர்கள் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அப்போ இந்த 10 கட்டளைகள் அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுடைய குணம் அன்பாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய குணத்தை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது. 2வது பொருள் மன்னா. இந்த மன்னா இஸ்ரேல் மக்கள் வனாந்தர வாழ்க்கையில் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து தேவன் மன்னாவை உணவாக கொடுத்தார். அதுபோல பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் நம்மை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே இந்த மன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ மன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 3வது பொருள் ஆரோனுடைய துளிர்த்த கோல். கோல் என்பது ஆளுகையின் அடையாளம். தேவன் அண்ட சராசரத்தையும் ஆளுகிறவர் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் 10 கட்டளை பார்த்தோம், அதிலிருந்து அவர் அன்பானவர் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்தது மன்னாவை பார்த்தோம். மன்னாவை பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவத்துக்காக இறங்கி வந்தார் என்று அவருடைய இரக்க குணத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். 3வதாக இந்த கோலை பார்க்கும்போது அவர் அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்றோம். அவர் எப்படி ஆளுகை செய்கிறார் என்றால் அன்போடும் இரக்கத்தோடும் நம்மை ஆளுகை செய்கிறார். இந்த பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கிறது. இதுதான் அவருடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபாசனங்கள் ஓரத்தில் 2 தேவ தூதர்கள் இருக்காங்க. அவர்களுடைய பெயர் கேருபீன்கள். இந்த தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பரலோகத்தில் கொடான கோடி தூதர்கள் இருக்காங்க. இந்த தூதர்கள் எல்லோரும்
ஆண்டவருடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்காங்க. ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அண்ட சராசரத்தையும் பரலோகத்தில் இருந்து அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறார் என்றால் அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஆளுகை செய்கிறார். நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம். அதில் ஒவ்வொரு பொருட்களும் கடவுளை பற்றி நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். ஒவ்வொரு பொருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பலிபீடத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் புரிந்து கொள்ளலாம். தண்ணீர் தொட்டியை பார்க்கும்போது அப்படி மரித்த இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்பங்களை பார்க்கும்போது அவர் என்னை போஷிக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணரலாம். குத்து விளக்கை பார்க்கும்போது என்னுடைய இருளடைந்த வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தூப பீடத்தை பார்க்கும்போது நமக்காக பிதாக்கு முன்பாக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அவருடைய உடன்படிக்கை பற்றி பார்க்கும்போது நம்மை பரலோகத்தோடு இணைக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணரலாம். 10 கட்டளையை பார்க்கும்போது அவருடைய அன்பின் குணத்தை உணரலாம். மன்னாவை பார்க்கும்போது அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், இரக்க குணம் உடையவர் என்பதை உணரலாம். கோலை பார்க்கும்போது அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணரலாம். அப்போ இந்த ஆலயம், அதிலுள்ள அமைப்புகள், அதில் ஒவ்வொரு பொருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் தியாகத்தையும் அவர் நமக்காக செய்கிற பணியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், பல மதங்கள்ல பல கோயில்கள் இருக்கு. இங்க இருக்கிற அமைப்பை போலவே அங்கும் இருப்பதை பார்க்கிறோம். இங்குள்ள பொருட்கள் போலவே அங்கேயும் பொருட்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த பொருட்களுடைய, இந்த அமைப்போடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது. ஆனா இங்கு நமக்கு வேதாமத்தில் நமக்கு தேவன் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை வைத்திருக்கிறார். அந்த உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மக்கள் நிழலை பின்பற்றுகிறார்கள், ஆண்டவர் நமக்கு நிஜத்தை வைத்திருக்கிறார். அந்த நிஜம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மக்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதற்கு பின்பாக இருக்கிற மெய்யான ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள், இப்படிப்பட்ட மகத்தான வெளிப்பாடுகள் இயேசுக்குள்ளாக இருக்கிறது. எல்லா நிழலுடைய நிஜமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எல்லா அடையாளங்களுடைய நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தார். அப்படிப்பட்ட உண்மை தெய்வத்தை நாம் தொழுது கொள்ள, அவரே உண்மையும் சத்தியமும் ஜீவனும் உள்ள மெய் தெய்வம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற ஆராதனைகளும், நீங்க செய்கிற ஆலய பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்றே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்கு நாம ஆலயம் போறோம்? எதற்கு நாம இப்படி காரியங்களை செய்கிறோம்? இந்த சடங்குகள், இந்த ஆலயம், இந்த பொருட்கள், இவைகளாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. உண்மையை தான் பின்பற்றுகிறோமா? இல்லை, நாம் நிழலான காரியங்களை, அர்த்தமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. எல்லா உண்மையும் எல்லா சத்தியங்களும் இயேசுக்குள்ளாக இருக்கிறது. அவரே மெய் தெய்வம். நமக்காக வந்து மரித்த தெய்வம் அவரே. நமக்காக பாவத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர் அவரே. நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் அவரே. நமக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் அவரே. நமக்காக பிதாக்கு முன்பாக இருந்து பரிந்து பேசுகிறவர் அவரே. நம்மை அன்பினாலும் தாழ்மையினாலும் ஆளுகை செய்கிறவர் அவரே. அப்படிப்பட்ட உன்னத தெய்வத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உன்னத தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். அவருக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.